السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களின் அற்புதத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் என்று பார்ப்போம். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் கிஸ்ரா என்னும் மன்னனை வெல்வதற்காக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களின் தலைமையில் பெரும் படை ஒன்றை நபிகளார் ஈரானுக்கு அனுப்பினார்கள். தவறாக எழுதியிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அந்த படை அனுப்புவாங்க. மன்னன் பேர் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கிஸ்ரா என்னும் மன்னனை வெல்வதற்காக சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் தலைமையில் பெரும் படை ஒன்றை அனுப்பினார்கள். செல்லும் வழியில் தஜ்லா நதி எதிர்பட்டது. அதை கடப்பதற்கு படகோ அல்லது பாதையோ கிடையாது. அதிக ஆழமும் நீர் பெருக்கமும் உள்ள அந்த நதியை கடந்து செல்ல தம் படையினருக்கு உத்தரவிட்டார்கள். உடனே ஒரு பிரிவினர் தங்கள் குதிரைகளை நீரின் மேல் செலுத்தினர். அதைத் தொடர்ந்து மற்றவர்களையும் நதியில் குதிரையை இறக்கும்படி கூறியதும் அனைவருமே தமது குதிரையை ஓட்டலானார்கள். அவை தரையில் ஓடுவது போன்றே தண்ணீரின் மேற்பரப்பில் ஓடின. உருண்டு புரண்டு ஓடிய தண்ணீருக்கு மேல் குதிரையில் அமர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வும் முஸ்லிம்களிடையே இருக்கவில்லை. மறுகரையிலிருந்து இக்காட்சியை கண்ட ஈரானியர்கள் கதிகலங்கி ஆயுதங்களை போட்டு ஓட்டம் எடுத்தனர். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான். ஹிஜ்ரி 55ஆம் ஆண்டு முஆவியா ரலியல்லாஹுவுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் காலமானார்கள். அதான் அந்த நதி குறுக்கால வரும். ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, அந்த நதி மேலே ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தை கடந்து தான் அந்த அந்த கிஸ்ரா மன்னனுடைய அந்த கோட்டைக்கு போக முடியும். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா, முஸ்லீம்கள் ரொம்ப வேறு கொண்டு எழுந்து வரக்கூடியவங்க, அதனால் அவங்கள ஜெயிக்க முடியுமான்னு தெரியலையே. இதனால் இந்த பாலத்தை இடித்து விட்டால் தானே அவங்க கோடைக்கு வர முடியும். இல்லாட்டா இந்த நதியில் என்ன செய்வாங்க, இறங்கினாங்கன்னா ஆழமான நதி, ரொம்ப அது ஒரு கடல் மாதிரி அடிச்சுக்கிட்டு போகிற நதி. எத்தனை குதிரை படம் வந்தாலும் இதை அடிச்சுக்கிட்டு போயிடும். உடச்சி விடுங்கன்னு சொல்லி அந்த பாலத்தை உடச்சி விட்ருவாங்க. இப்போ எப்படி கோட்டைக்கு வருவாங்க, நம்ம பகுதிக்குள் நுழைவாங்க என்பதாக பார்க்கலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க அங்கே போய் நின்னவொடனே பார்ப்பாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த குதிரைக்கு தரையில் நடக்கிறதுக்கு எல்லாம் எவன் சக்தி கொடுத்தானோ தண்ணீரில் நடக்க சக்தியை கொடுக்க மாட்டானா? நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, குதிரையை இறக்குங்க, தஸ்பீஹ் சொன்ன வண்ணமாக, திக்ர் அல்லாஹை புகழ்ந்த வண்ணமாக நீங்கள் விடுங்கன்னு சொன்ன உடனே அந்த குதிரைகள் தரையில் நடப்பதை போன்று தண்ணீரில் பறக்க ஆரம்பிக்கும். இந்த காட்சியை அவங்க கோட்டையிலேருந்து பார்க்கும் போதே முடிவு பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு சாத்தியமே கிடையாது. இவங்க என்ன செய்யுது, ஒரு மனித கூட்டமே கிடையாது. இவங்க மனிதர்கள் இல்லாமல் வானவர்களாகவோ அல்லது ஜின்களாகவோ இருந்தால் இவங்களோட போரிட்டு நம்ம ஜெயிக்கவே முடியாது. எனவே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையை விட்டு பெரும்பாலான வீரர்கள் ஓடி போயிடுவாங்க. இவங்க கடந்து போய் அந்த கோட்டையும் கைப்பற்றுவாங்க. இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். தூக்கம் அல்லாஹ்வின் பெரும் மறுக்கொடையாகும். அல்லாஹ் மனிதனுக்கு எண்ணற்ற பாக்கியங்களை வழங்கியுள்ளான். அவற்றில் தூக்கமும் ஒன்று. மனிதன் தூங்கும்போது அவனது உணர்வுகளும் அறிவும் தூங்கிவிடுகிறது. தன்னை சுற்றிலும் ஏன் தன் உடல் இப்படி கிடக்கிறது என்பதை கூட தூக்கத்தில் அறிய மாட்டான். உணர்வுகளை இழந்த தன்னை மறந்த தூங்குகிறேன். மரணத்தை போன்ற தூக்கத்தை வழங்கி பிறகு எழ செய்து உணர்வுகளை மீள செய்கின்ற அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு ஈடிணை எதுவும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. அசர் தொழுகையின் முக்கியம். அசர் தொழுகை விட்டவரின் அமல்கள் வீணாகி விடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அசர் தொழுகை விட்டவரின் அமல்கள் வீணாகி விடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் விளக்கமாவது, நாளொன்றுக்கு 5 வேளை தொழுகை முஸ்லீம்கள் மீது கடமையாகும். அதிலும் குறிப்பாக அசருடைய தொழுகையை விடுபவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளதால் அதனின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கிறது. எனவே அசரை உரிய நேரத்தில் தொழுவது அவசியமாகும். இந்த ஹதீஸ் புரைதா ரலியல்லாஹு என்ற நபித்தோழர் அறிவிக்கின்றார்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. அடுத்தவர் பேச்சை கவனமாக கேட்பது. அன்னலார் தம்மை காண வருவோரின் பேச்சுக்களை மிக கவனமாக கேட்பார்கள். வந்தவர் அவ்விடத்தை விட்டு எழும் வரை அன்னலார் வேறு பக்கம் முகம் திருப்ப மாட்டார்கள் என
அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு, முசாபஹா செய்தல். இரு முஸ்லீம்கள் சந்திக்கும் போது முசாபஹா செய்து கொண்டால் அங்கிருந்து அகன்றுவிடும் முன்னரே அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால தான் ஃபஜ்ர் முடித்த பிறகும் நம்ம ஜும்மாவுக்கு பிறகும் முசாபா எல்லாருமே செஞ்சுக்கணும். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி, சஹாபாக்களை கலங்கப்படுத்தாதீர்கள். என் சஹாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கு பிறகு அவர்களை குறிவைக்காதீர்கள். பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். எனக்கு பிறகு அவங்கள குறிவைக்காதீங்க. எவர் அவர்களை நேசிப்பாரோ அது என் மீது கொண்ட நேசத்தின் காரணத்தினே ஆகும். எவர் அவர்களை பகைப்பாரோ அது என் மீதுள்ள பகைமையின் காரணத்தினாலே ஆகும். அவர்களை துன்புறுத்துவது என்னை துன்புறுத்துவதாகும், என்னை துன்புறுத்துவது அல்லாஹ்வை துன்புறுத்துவதாகவும், அத்தகையோரை அல்லாஹ் வேதனையில் ஆழ்த்துவது வெகு அண்மையில் இருக்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கி இருக்க டிஎன்டிஜே சில பேர் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் திட்டிக்கிட்டு சஹாபாக்களை திட்டிக்கிட்டு எவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே பார்த்தா நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் தர்காவை எதுக்குறோன்னு தர்காவை எதிர்த்துல தான் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது தவிர மற்ற பண்ணுற எல்லாமே பெரும் ஃபித்னாக்கள்லாம் இந்த சஹாபாக்கள் விஷயத்தில் அவங்க பெரிய ஒரு கோட்டை விட்டுருக்காங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. இந்த ஹதீஸ் அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி, அதிகமாக சிங்காரித்தல். அழகு சிங்காரம் செய்பவர்களின் வீடுகளுக்கு செல்வது நல்லதென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி, மறுமையில் உயிர்ப்பித்தல். அல்லாஹ் கூறுகிறான், மறுமுறை அதாவது சூர் ஊதப்பட்டது உடனே அவர்கள் சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு மனிதர்கள் தங்கள் இறைவனிடம் விரைந்து வருவார்கள். எங்களுடைய துக்கமே, எங்கள் தூங்குமிடங்களிலிருந்து எங்களை எழுப்பியவர் யார் என்று அவர்கள் கேட்பார்கள். அளவற்ற அருளாளன் வாக்களித்ததும் அவனுடைய தூதர்கள் உண்மை என கூறியதும் இதுதான் என்று அவர்களிடம் கூறப்படும். ஒரே ஒரு பேரொளி தவிர வேறொன்றும் இருக்காது. உடனே அவர்கள் யாவரும் நம்முன் கொண்டு வரப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத்து பாருங்கள், சூரா யாசீனில் வருது. 51, 53 சூரா யாசீனில் வருது. இதை தொடர்ந்து அந்த காட்சி அல்லாஹ் முழுமையாகவே இன்னும் யாசீனில் விளக்குவான். தமிழ் தர்ஜுமா படித்தா நமக்கு தெரியும். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம், மருதாணி வைத்தியம். மருதாணியால் முடிகளுக்கு சாயமிடுங்கள், அது உங்கள் இளமைக்கும் அழகுக்கும் ஆண்மைக்கும் மெருகூட்டுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுடன் எதையும் வினையாக்காதீர்கள். மேலும் தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் தூரத்தில் அருகில் உள்ள அண்டை வீட்டாருக்கும் தன்னுடன் அமர்பவர்கள் பயணிகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆகியோருடனும் நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் பெருமை அடிப்பவர்கள் அகம்பாகம் கொள்பவர்கள் ஆகியோரை விரும்புவதில்லை என சூரா நிசாவிலே அல்லாஹ் விளக்குகிறான். அல்லாஹ் எந்த நலவை படித்தோமோ அந்த நலவுகளை எல்லாம் நாம் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக. ஈமானுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக. சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என உயர்ந்த சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து அல்லாஹ்வை காலை மாலை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. பாருங்க, நம்ம துவா செய்கிறோம், காலை மாலை சொர்க்கத்தில் அல்லாஹ் உன்னை பார்க்கணும் பேசணும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அன்றைக்கி ஹதீஸில் படித்தது நமக்கு தெரியும். யார் கௌரவமானவர்கள்னா சொர்க்கத்திலேயே எல்லாத்தையும் வச்சுருக்கவங்க. காலை மாலை அல்லாஹ் யார் சந்தித்து பேசிட்டு வராங்களோ அவங்க தான் ரொம்ப கௌரவமானோம். அல்லாஹ் அந்த கௌரவமான நம்மளை ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். வீட்டில் போய் இந்த துவாவை சொல்லி கொடுத்துடணும் இன்ஷா அல்லாஹ்.